ராஜா சாலமன், 2 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் தூத்துக்குடி மாநகரில் இருந்து சென்னை உள்ளிட்ட மற்ற நகரங்களுக்கு பேருந்துகள் புறப்பட்டு எப்போது செல்லும்? இப்போது பேருந்துகள் இயக்கப்படுகிறதா உள்ளூர் மட்ட அளவிலாவது? வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த சனி ஞாயிறு 2 நாட்கள் கனமழை பெய்தது. மற்றபடி திங்கட்கிழமையிலிருந்து நமக்கு மழை பெய்யவில்லை. ஆனால் அந்த கனமழையினுடைய தாக்கம் ஆங்காங்கே பெய்த மழையினுடைய இந்த காட்டாற்று வெள்ளம் எல்லாம் தூத்துக்குடியில் சூழ்ந்து கொண்டன. ஏரி குளங்கள் எல்லாம் உடைபட்டு அனைத்தும் இங்கே தூத்துக்குடியில் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. இந்த தண்ணீர் சூழ்ந்த காரணத்தினால் தூத்துக்குடியே ஸ்தம்பித்தது. அநேக வீடுகளில் உள்ள தண்ணீர் புகுந்தது. முதல் தளம், அதாவது தரைத்தளம் முழுவதுமாக முங்கி மேல் தளத்தில், அதாவது முதல் தளம் 2வது தளத்தில் அடைக்கலம் போகக்கூடிய சூழல் கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டது. அநேக இடங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை சென்று இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நகர பகுதி, அந்த மாநகர பகுதிகளுக்குள்ள தண்ணீர் முதல் தளத்துக்கு வர போகணும்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த தூத்துக்குடி சுத்தி உள்ள குளங்கள் என்ன குளங்கள்லாம் இருக்குது? அது உடைப்பு ஏற்பட்டது என்னென்ன குளங்கள்? தூத்துக்குடியில முதல்ல பிரதானமான ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் எடுத்துக்கிட்டா கோரமல்லம் குளம் சார். அந்த குளமும் அதாவது அந்த குளம் முழுவதுமாக உடைக்கப்பட்டு அனைத்து தண்ணியும் வெளியேறிவிட்டது. அந்த தண்ணீர் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக திருவிக்கா நகர் வழியாகவும் இந்த பகுதி, அதாவது தூத்துக்குடியினுடைய மையப்பகுதி மற்றும் கடற்பகுதி கடைசி கடற்கரை பகுதியான அனைத்து பகுதிகளுக்கும் இந்த தண்ணீர் அனைத்தும் உட்புகுந்தது. இப்பொழுது அந்த தண்ணீரானது கடற்கரை வழியாக வெளியேறி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் தண்ணீர் வரத்தும் அதிகமாய் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே மக்கள் அந்த தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் வெளியே செல்கிற அளவு குறைவாக இருப்பதாலும் தண்ணீர் கொஞ்சம் நின்று கொண்டுதான் இருக்கிறது. இன்றுதான் நேற்று இருந்த அளவை விட இன்று சற்று குறைந்துள்ளது தண்ணீரின் அளவு. முக்கியமான பகுதிகளான, அதாவது தூத்துக்குடி மைய பகுதிகளான அந்த பாலவிநாயகர் கோவில் தெரு, அதாவது தூத்துக்குடியுடைய பழைய பேருந்து நிலையம் எதிரே பேரல் ரோடு ஒன்று இருக்கிறது, பாலவிநாயகர் கோவில் தெரு, அதெல்லாம் நேற்று முட்டளவு தண்ணீர் இருந்தது. இன்று தண்ணீரே இல்லை. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு குறைந்துதான் இருக்கின்றது. இருந்தாலும் அனைத்து தண்ணீரும் வடியவில்லை. அநேக பகுதிகளில் இன்னும் தண்ணீர் நின்று கொண்டுதான் இருக்கின்றது. தண்ணீர் முழுமையாக வடியவில்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. கோரமல குளத்துல அந்த உடப்ப சரி பண்ணிட்டாங்களா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இந்த தண்ணீர் எல்லாம் அகற்றிட்டாங்களா, இல்ல வடிஞ்சுட்டா? இப்போ அதற்கான பணிகளை இப்பொழுது அவர்கள் முழுமையாக அதற்கான பணிகளில் இறங்கவில்லை. அவர்கள் முழுமையாக இப்பொழுது அந்த நிவாரண பணிகள், அதாவது ஆங்காங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களை தங்க வைப்பது போன்ற காரியங்களில் தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தண்ணீர் திடீரென இன்னொரு மழை பெய்து, இதே போல் இன்னொரு மழை திடீரென பெய்தாலும் கூட அந்த தண்ணீர் அனைத்தும் இன்னும் வரத்தான் செய்யுமே தவிர இதை நிறுத்துவதற்கான வேலைப்பாடுகள் பணிகள் எதுவும் இதுவரை செய்யவில்லை என்றே கூறலாம். இந்த துறைமுக பகுதிகளில் நிறைய கண்டெய்னர் லாரி எல்லாம் கவுந்து இருந்தது, மிதந்து இருந்தது. அங்க தண்ணீர் பெறுகிறதுக்கு என்ன காரணம்? அதுவும் கோரமலம் குளமா வேற குளமா? அதுதான் குளம், எல்லாமே கோரமலம் குளம் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் அனைத்திலும் உள்ள அதாவது துறைமுகத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதிக்காக வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்டெய்னர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரப்பட்ட அதாவது மரத்தடிகள், மரங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு அவைகளும் அந்த துறைமுகத்தினுடைய யார்டுகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த மரங்கள் எல்லாம் மிதந்து செல்லக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டன. லாரிகள், அதாவது கனரக வாகனங்கள் அனைத்தும் நிறைய வாகனங்கள் பாதிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டுள்ளது சார். கோரமலம் குளம் துறைமுக பகுதி, இந்த மாநகர பகுதிகளில் தண்ணீர் பெறுவதற்கு காரணம் இந்த மழையும் இந்த கோரமலம் குளம் உடைப்படுத்துவதற்கு தான் காரணம்னு சொன்னீங்க. இப்ப மற்ற பகுதிகளில் உள்ள பல குளங்கள் உடைந்துள்ளது சார்.